ஸோ நண்பா காலையில் மணி இப்போ ஒரு 6 மணி ஆச்சு. ட்ரோன் ஷாட் இதுவரை எடுக்கல. எடுத்த ட்ரோன் ஷாட்டும் ஃபார்மேட் ஆகி போச்சு. ஸோ அதனால தான் சரி வந்து நம்ம ட்ரோன் பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணதே பீச்சுக்கிட்ட தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம கார்த்தி அண்ணா வந்து வண்டி எடுத்துகிட்டு வராரு. மோட்டோ விளாக் பண்ணல, ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். மணி இப்போ 6. வாங்க போகலாம். போகலாமா? ஓகே. ஸோ ட்ரோன் பறக்க விட போகிறோம். நண்பா இங்கே லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி ஒரு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா இங்கேயே தான் படுத்து தூங்கியிருப்பேன். ஆனால் நேற்றுக்கு நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலைல வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். என்ன கலர்! அப்பா. ஸோ நண்பா ஃபைனலி பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் ஆனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சத்தமாக ஒரு மாதிரி எல்லாம் இல்லை. நல்ல நீட்டான பீச்சு, நல்ல க்ளீனான பீச்சு, நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பீங்க. நான் சன்ரைஸ் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ப்ராப்பராக சன்ரைஸ் வந்து ஆகலை. கொஞ்சம் நாய்க்குட்டிங்க எல்லாம் விளையாடி இருக்குது. ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாய்க்குட்டிங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. எதுவும் கொடுக்கலன்னா கடிச்சிரும்னு நினைக்கிறேன். நாட்டு நாய் கடிக்காதான் ஏதோ சொல்கிறாங்க. வாலாட்டுது கடிக்காது. இங்கே பாருங்க இது பயங்கரமாக விளையாடுது. இந்த பீச் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை நண்பா. லைக் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது தெரியுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆனால் லைட் ஹவுஸ் இருக்குது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஐ எம் வெயிட்டிங். தண்ணியெல்லாம் க்ளீனாக இருக்க மாதிரியே இருக்குது. பட் ஆனால் அது இங்கே இந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். நம்ம பின்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரியான சன்ரைஸு. அண்ட் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு போட் ஒன்று இருக்குது. அந்த போட் இல்லை, அது ஒரு பெரிய ஷிப்புன்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஷிப்பையும் நம்ம வந்து ட்ரோனில் கவர் பண்ணணும். ஸோ ட்ரோன் ஓட்டுற திறமையை பாருங்கள். இப்போ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மார்னிங். அண்ட் 8 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சு பார்க்கவே முடியாது. தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், இந்த மாதிரி பீச்சில் வந்துட்டு ஐ மீன் நம்ம மெரினாக்கெலாம் போனால் வந்துட்டு எவ்வளோ கூட்டம் இருக்கும். 8 மணிக்கு நம்ம மெரினா போனால் எவ்வளோ கூட்டம் இருக்கும் நமக்கு தெரியும். கேமரா திரும்பி காமிச்சிரு எவ்வளோ கூட்டம் இருக்கும். யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் அப்படியே சூப்பராக வந்துருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து சூத்திரக்கால் பீச். ஏதோ எஸ்ல தான் ஆரம்பிக்குது. சத்திரக்கால ஏதோ ஒரு பீச்சு. சத்திரக்கால் பீச் மங்களூர்ல இருக்கு. அப்புறம் ஆக்சுவலி ட்ரோன் வந்து ஒரு தடவை கிராஷ் ஆச்சு. எப்படி கிராஷ் ஆச்சுன்னா ஃப்ரண்ட்ல அப்படி எங்க 2 பேருக்கு நடுவில் ட்ரோன் விட ட்ரை பண்ணோமா, அது வந்து நேராக இவரோட வயத்துல அப்படியே ஒரு தட்டிட்டு பெல்ட்ல இடிச்சு கீழே விழுந்துருச்சு. இடிச்சுது.